பங்களாதேஷின் 13வது பாராளுமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்றதுடன் இதில் 127 மில்லியன் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 50 கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டனர். பங்களாதேஷ் அதன் 2 முன்னணி அரசியல் பிரமுகர்களான ஷேக் ஹசீனா மற்றும் காலிதா ஜியா இல்லாமல் தேர்தலை நடத்துவது பல தசாப்தங்களில் முதன்முறையாக வரலாற்றில் பதிவானது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருந்தது. இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்தும் முகமது யூனுஸும் போட்டியிடவில்லை என்பதுடன் நாட்டில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவர விரும்புவதாக அவர் கூறினார். அதற்கமைய இந்த தேர்தலில் முக்கிய போட்டியாளர்கள் பங்களாதேஷ் தேசியவாத கட்சி மற்றும் ஜமாத்தே இஸ்லாமிக் கட்சி என்பன போட்டியிட்டன. அறிவிக்கப்பட்ட முடிவுகளுக்கமைய பிஎன்பி முன்னிலையில் உள்ளது. இன்று பிற்பகல் வரை வெளியான முடிவுகளுக்கு அமைய குறித்த கட்சி ஏற்கனவே 3/2 பெரும்பான்மையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 299 இடங்களில் 212 இடங்களை பிஎன்பி வென்றதாகவும் போட்டியாளரான ஜமாத்தி இஸ்லாமிக் கட்சி 70 இடங்களை மட்டுமே வென்றுள்ளதாகவும் ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பிபிசியின் தகவல்களுக்கு அமைய ஏனைய கட்சிகள் 10 இடங்களை வென்றன. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பங்களாதேஷில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்களின் பின்னர் நடைபெற்ற முதல் தேர்தல் அதிக கவனத்தை ஈர்த்தது. 1971 பங்களாதேஷ் சுதந்திர போரில் பங்கேற்ற போர் வீரர்களின் உறவினர்களுக்கு அரச வேலைகளில் 30% இடஒதுக்கீடு வழங்க ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் தயாராக இருந்ததால் மாணவர்கள் 2024இல் அதற்கெதிராக போராட்டங்களை ஆரம்பித்தனர். போராட்டங்களின் போது 1400 போராட்டக்காரர்கள் கொலை செய்யப்பட்டதாக ஷேக் ஹசீனா மீது நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தாலும் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்டில் அவர் இந்தியாவுக்கு தப்பி சென்றார். ஹசீனா தப்பியோடிய பின்னர் பங்களாதேஷை நொபெல் அமைதி பரிசு வென்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஆட்சி செய்தது. 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட, மக்கள் எழுச்சியின் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்ட, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பிஎன்பி தலைவர் தாரிக் ரஹ்மானும் 2007இல் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 2008இல் பிரிட்டனுக்கு தப்பி சென்றார். அவரது தாயார் முன்னாள் பிரதமர் பேகம் காலிதா ஜியா கடுமையாக நோய்வாய்ப்பட்டு 18 ஆண்டுகளின் பின்னர் கடந்த ஆண்டு அவர் பங்களாதேஷ் திரும்பினார். நாட்டில் ஆழமாக வேரூன்றிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை ஒரு புதிய பாதையில் அமைப்பதாகவும் தூய்மையான அரசியலின் சகாப்தத்தை உருவாக்குவதாகவும் அவர் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்தார். ஜமாத்தி இஸ்லாமிக் கட்சியின் தலைவர் 68 வயதான அமீர் ஷபிகூர் ரஹ்மானும் அவரது கட்சியும் நீண்ட காலமாக பங்களாதேஷ் அரசியலில் இருந்து விலகி ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி சென்ற பின்னர் தீவிர அரசியலுக்கு திரும்பினர். ஜமாத்தி இஸ்லாமி இந்த முறை 11 கட்சிகளின் கூட்டணியாக போட்டியிட்டது. பங்களாதேஷ் பாராளுமன்றத்தில் உள்ள 350 ஆசனங்களில் 300 உறுப்பினர்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மற்ற 50 இடங்கள் தேர்தலின் பின்னர் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். இருப்பினும் ஒரு வேட்பாளர் மரணித்துள்ளமையினால் ஒரு தொகுதியில் வாக்களிப்பு நடத்தப்படவில்லை. இந்த ஆண்டு தேர்தலில் வாக்காளர்கள் ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளதுடன் ஜூலை சாசனம் ஒரு விரிவான சீர்திருத்த தொகுப்பை செயற்படுத்தலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்கான அரசியலமைப்பு வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. இது நிறைவேற்றப்பட்டதும் மேலதிக அரசியலமைப்பு திருத்தங்களுக்காக மேல் சபையில் பெரும்பான்மையினரின் ஒப்புதல் தேவைப்படும். பங்களாதேஷ் தேர்தல் அமைதியானதாகவும் நியாயமானதாகவும் நடைபெற்றதாக கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர். தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கான அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைந்ததும் வெற்றி பெற்ற கட்சி குறித்து உத்தியோகபூர்வ வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் என்பதுடன் பின்னர் புதிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கும். 1978இல் நிறுவப்பட்ட பங்களாதேஷ் தேசியவாத கட்சி சுமார் 20 ஆண்டுகளின் பின்னர் நாட்டில் ஆட்சியை கைப்பற்றும் தருவாயில் உள்ளது. இன்னும் சில நாட்களில் பங்களாதேஷின் 11வது பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்க உள்ளார். அடுத்த 3 நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்று அரசாங்கத்தை ஸ்தாபிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிஎன்பி பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பெறுபவர்கள் தாரிக் ரஹ்மானின் தலைமையின் மீது பங்களாதேஷ் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை எடுத்துக் காட்டுவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெற்றிகரமான தேர்தலை நடத்தியதற்காக பங்களாதேஷ் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். பங்களாதேசத்தில் உள்ள அமெரிக்க சீன தூதுவர்களும் ரஹ்மானுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததாக
சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன.